ஹே காய்ஸ், வெல்கம் டு தப்பிஃபுல் சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இடியாப்பம் வித் வெஜிடபிள் குருமா. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு நம்ம பால் அப்புறம் தேங்காய் சர்க்கரை இப்படி போட்டு சாப்பிடுவோம். ஸோ வந்துட்டு நிறைய பேருக்கு குருமா பிடிக்குங்கிறதுனால நான் வந்துட்டு குருமா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இது கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இடியாப்பம் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 பெரிய வெங்காயம் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 கேரட், அதுக்கப்புறமா தேங்காய் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. ஸோ இது கூட நீங்கள் வேறு எந்த காய்கறி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு தேங்காய், முந்திரி, கசகசா, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கூட வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு போட்டு ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு 20% வெந்தாவே போதும். நமக்கு ஒரு 20% வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது கூட தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்துட்டு நீங்கள் லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு சைடில் வந்துட்டு லைட்டாக கீறிட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இது கூடவே நம்ம கேரட், வெட்டி வச்சுருக்க கேரட், நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், உங்களுக்கு என்ன வெஜிடபிள் போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஈவன் மஷ்ரூம், பன்னீர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் வாசனைக்காக புதினா ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு லைட்டாக கிண்டிட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட நார்மல் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் தனியா அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தனியா இந்த சென்ஸ் தனியா தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே வந்துட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ கடைங்கள்லாம் வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு அவங்க இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுவாங்க. அதனால தான் வந்துட்டு நமக்கு அந்த திக்கான அதுவே ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நானும் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட், அதை நம்ம இது கூட ஆட் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். கிண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்க விட போகிறோம். கடலை மாவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட குருமா வந்துட்டு திக்காகும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் பிடிக்காது, ரொம்ப கட்டியாக இருந்தாலும் பிடிக்காது. ஸோ நான் வந்துட்டு 2லேருந்து 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு சைடெலாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொதிக்கும் போதே நான் வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கல்லுப்புக்கும் சாதா உப்புக்குமே வந்துட்டு டேஸ்ட் டிஃபர் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்துட்டு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது இன்னொரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா கடைசியாக கறி மசாலா ஆட் பண்ணுங்கள். கறி மசாலா எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம வந்துட்டு நான்வெஜ் ஏதாவது போட்டோம், சிக்கன் ஆர் மட்டன் ஆர் ஏதாவது ஒரு நான்வெஜ் ஆட் பண்ணோன்னா நம்ம அது போடணுங்கிற அவசியம் இல்லை. பட் நம்ம வந்துட்டு வெஜிடபிள் குருமா பண்ணுறதுனால நான் வந்துட்டு கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா வந்துட்டு ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இடியாப்பம் மாவு தனியாக கடையில் விற்கிறாங்க. இது வந்துட்டு வீட்டில் அரைச்ச இடியாப்பம் மாவு. நான் உங்களுக்கு இடியாப்பம் மாவை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இடியாப்பம் மாவில் வந்துட்டு நான் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஊற்றுனது வந்துட்டு சுடு தண்ணி எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு வந்துட்டு புளியறதுக்கு முன்னாடியே மாவு வந்துட்டு 20 to 25% வந்துட்டு வெந்திருக்கணும். அதுக்காக தான் சுடு தண்ணி ஆட் பண்ணி பிசைகிறாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு நம்மளால் கை வச்சு பிசைய முடியாதுங்கிறதுனால வந்துட்டு ஸ்பூன் வச்சு பிசைஞ்சிட்ருக்கேன். ஸோ
ஸோ பிசைஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிசைய முடியும், நம்மளால் அட் அ டைமில் எல்லாமே பிசைய முடியாதுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு நான் பிசைஞ்சிட்டு இடியாப்ப குழலில் போட்டு இந்த மாதிரி இட்லி தட்டில் நான் புழிஞ்சிட்ருக்கேன். எல்லாருக்கிட்டையும் இடியாப்ப தட்டு வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி இட்லி தட்டில் எப்படி சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு 4 சுற்று சுற்றிட்டு நான் வந்துட்டு இட்லி குக்கரில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சு எடுத்துட்டேன். 10 to 15 மினிட்ஸில் நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூடான சுவையான இடியாப்பம் வித் வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்டே டியூன்ட். Until then, it's bye from me.